குருவே சரணம் நிகழ்ச்சியில் யாதவ பிரகாசர் அப்படிங்கிற ஒரு மகானை பற்றி பார்க்குறோம். நல்லா கவனிங்க ஒரு விஷயம். யாதவ பிரகாசர் அத்வைத வேதாந்தி. அவர்கிட்ட சீடராக இருந்த ராமானுஜர் வைணவம். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற கருத்து எந்த காலத்தில் நமக்குள்ள வந்தாலுமே எது தர்மமோ எது நிலையானதோ அதுதான் ஜெயிக்கும். உண்டா இல்லையா? அதான் ஜெயிக்கும். இப்ப இந்த காஞ்சி மன்னனோட அரசவைக்கு யாதவ பிரகாசர் வந்திருக்கார். குருநாதர் தன்னோட சீடனான ராமானுஜர் உட்பட பலரையும் கூட்டின்னு வந்திருக்கார். அந்த பிரம்ம ராட்சசத்தை விரட்டணும். யாதவ பிரகாசர் சொல்லி போகல. யாதவ பிரகாசரோட முற்பிறவிய நீ உடும்பா இருந்த, பெருமாளோட பிரசாதத்தை சாப்பிட்ட, 2 பருக்கைகளை சாப்பிட்ட, அதனால உனக்கு நல்ல ஞானம் கிடைச்சது, நல்ல கல்வி அறிவு கிடைச்சது, அதனால இந்த பிறவில நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றது. நான் ஏன் பேயா இருக்க தெரியுமா, நான் ஏன் பிரம்ம ராட்சசமா சுத்தின்னு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறது. இந்த பிரம்ம ராட்சசம்ங்கிறத நீங்க பல இடத்துல படிச்சிருக்க முடியும். மகான் ராகவேந்திரர் கதையில பார்த்தீங்கன்னா, மகான் ராகவேந்திரர் மந்திராலயம், அவரோட சீடன் ஒருத்தன் போயிட்டு இருப்பான். தன்னோட அம்மாவை தேடி போயிட்டு இருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆகணும். அப்போ ஒரு பிரம்ம ராட்சசம் ஒரு வீட்டில் புகுந்து ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த குழந்தைய கொண்டுடும். ஒரு சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி கருவுற்று இருக்கிற போது இந்த சீடன் அந்த மகான் ராகவேந்திரரோட மிருத்யு, அவர் கொடுத்த மண்ணு வச்சுருப்பான் ஒரு மூட்டையில். அவர் பிரசாதமாக எடுத்துன்னு போகிறான். அந்த மிருத்யு இருக்கிறதுனால அந்த பிரம்ம ராட்சசம் உள்ளே போகாது, பயந்து போயிடுமா. அந்த குழந்தை காப்பாற்றப்படும், பிறந்துடும். அதன் பிறகு அந்த இடத்தினுடைய உரிமையாளர் ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணுவார், மந்திராலய மகான் ராகவேந்திரருடைய சீடனை கூப்பிட்டு அவனை கௌரவிப்பார். பிரம்ம ராட்சசம் இங்க பாருங்க, இந்த பிரம்ம ராட்சசம் தனது முந்தைய பிறவியை சொல்றது. யார்கிட்ட? யாதவ பிரகாசத்தையும் அரசர்கிட்டையும் சொல்றது. என்ன சொல்றது? போன பிறவியில நான் வேதம் படிச்ச அந்தனரா இருந்தேன், வேதம் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தேன். ஒரு இடத்துல மந்திர பிரயோகம் செய்கிற போது நான் தவறுதலான பிரயோகத்தை செய்த காரணத்தினால இந்த பிறவியில நான் இப்படி பிறந்திருக்கேன். பாருங்க, ஒரு வேதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வேதம் கற்ற ஒரு பண்டிதரை பார்த்தா நாம ஏன் நமஸ்காரம் பண்ணணும், நாம ஏன் அவருக்கு வணக்கம் சொல்லணும், நாம ஏன் அவரை கௌரவிக்கணும் அப்படின்னா அத்தனை சுலபமானது அல்ல வேதம். அந்த வேதத்தை கற்று தேர்ந்து நான் தவறான பிரயோகம் செய்த காரணத்தினால நான் பிரம்ம ராட்சசமாக சுற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நற்கதி வேண்டுமென்றால் நீ சொன்னா நான் போக மாட்டேன், உனது சீடரான ராமானுஜர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அரசவையில் பலரும் கூடியிருக்கின்ற போது அந்த ராமானுஜருடைய மகத்துவத்தை பற்றி அந்த பிரம்ம ராட்சசம் அங்கே இருக்கின்ற அனைவருக்கும் தெரிவிக்கிறது. அதன் பிறகுதான் யாதவ பிரகாசரும் அந்த மன்னரும் யோசிக்கிறார்கள், சரி ராமானுஜர்ட்டியே சொல்லுவோம், ராமானுஜர்ட்டியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை பார்த்து, தாங்களே அந்த பிரம்ம ராட்சசத்தை விரட்டணும், நீங்க சொன்னாத்தான் போவேன்னு சொல்றது, நீங்களே அந்த பிரம்ம ராட்சசத்துக்கிட்ட இங்கிருந்து போயிடு, அந்த இளவரசியின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கன்னு ராஜாவும் சொல்கிறார், யாதவ பிரகாசரும் சொல்கிறார். இதன் பிறகு நடந்தது என்ன? நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.